கலைஞர் கருணாநிதி அவர்களின் இரண்டாவது அக்கா மகன்தான் முரசொலி மாறன் அவர்கள். அவருடைய இயற்பெயர் தியாகராஜ சுந்தரம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கையெழுத்து பிரதி நடத்துகிறாரு கலைஞர் ஐயா, முரசொலி மாறன் இரண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிறாங்க. அப்போ வந்து தன்னோட பேரை மாறன் சொல்லி இவர் மாற்றிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் திரைத்துறையிலையும் அவங்க வர்றாங்க, எழுத்துத்துறையில் வராங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏவி மெய்யப்ப செட்டியார் இருக்காருல்ல, அவர் தான் வந்து கலைஞர் அவர்கள் நடத்திட்டு இருந்த பத்திரிகையோட பேர் முரசொலி. அந்த பேர் எடுத்து இவருக்கு வச்சு முரசொலி மாறன், வெறும் மாறன்னா ஏற்கனவே ஒரு மாறன் அப்போ இருந்திருக்காங்க, அதனால அடையாளத்தை காட்டுறதுக்காண்டி முரசொலி மாறன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அவர் ரொம்ப திறமையானவர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அமைச்சரெல்லாம், மத்திய அமைச்சரெல்லாம் இருந்திருக்காரு. ரொம்ப பிரியமானவர், தன்னோட மாமா கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேலே மிகுந்த பற்றும் அன்பும் மரியாதையும் உள்ளவர். கிட்டத்தட்ட அவருக்கு வலது கை மாதிரி அவர். அவர் 2003 தவறிட்டார்னு நினைக்கிறேன். அவரோட பசங்க தான் கலாநிதி மாறன், தயாநிதி மாறன். அன்புக்கரசின்னு ஒரு பொண்ணு இருக்குது. கலாநிதி மாறன் அவர்கள் வந்து சன் குழுமம் சொல்கிறாங்க. அதில் வந்து டிவி, எஃப்எம் ரேடியோ, பத்திரிக்கை, இந்த மாதிரி எல்லாம். இதுக்கு மேலே கிரிக்கெட் வேறு அவங்க நடத்துகிறாங்க போல். அந்த ஐபிஎல் இருக்குல்ல, அதுலேயும் அவங்க ஏதாவது ஒன்று எடுப்பாங்க போல். அப்புறம் சினிமா வேறு எடுக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்தது தான் சன் குழுமம். இது வந்து கலாநிதி மாறன் பேரில், அவர் தான் அதுக்கு பொறுப்பாளின்ற மாதிரி அவர் பேர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூகுளில் தேடிங்கன்னா அவர் பேர் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இது வந்து அவங்களோட சொத்து. எப்போ தெரிய வந்துச்சுன்னா, ஒரு கட்டத்தில் கலைஞர் குடும்பத்துக்கும் சன் டிவிக்கும் செட் ஆகலை, முரணாகுது, ஒரு பிரச்சனையாகுது. அந்த காலகட்டத்தில் கலைஞர் ஐயா வந்து தனக்குன்னு தனியாக ஒரு சேனலை துவங்குறாரு. அதுவும் ரொம்ப அரும்பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார் அந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு. 500 கோடின்னு நினைக்கிறதுக்கு முதலீடு இல்லை, நிறைய எவ்வளோவும் தெரில, ஆனால் 500 கோடி தான் எனக்கு காதில் அம்பிடுச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து அவங்களுக்கு இதுக்கு பெருசாக சம்மந்தம் இல்லை, பங்குகள் வந்து இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்த பிறகு கண்டிப்பாக பங்கு இருக்காது. ஒரு பிரச்சனை வந்து அப்புறம் சேர்ந்தாலுமே கூட சில விஷயங்களில் மாற்றம் வந்ததாக தான் இருக்கும். அப்போ இது வந்து கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், அன்புக்கரசு இவங்க சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இந்த சொத்து விவகாரம். அதனால் திமுக அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாருங்களேன். நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை எடுத்தால் சொல்கிறீங்க ஒன்று சொல்கிறீங்க, ஆனால் அப்படி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனாலும் நம்ம நம்பிக்கை தளராமல் இந்த மாதிரி சொல்கிறவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஜெயலலிதா அவங்க வந்து ஊழல் பண்ணாங்கன்ட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவங்கள தரந்தால் தீ போட்டுட்டு இருந்தது சன் டிவி தான். அதுக்கப்புறம் கலைஞர் ஐயாவை கைது பண்ணப்போ அந்த விஷயத்த ஒரு பெரிய அசம்பாவிதமாக பின்னாடி டப்பிங்லாம் கொடுத்து மியூசிக் கொடுத்து மக்களை பதற வச்சதும் சன் டிவி தான். இதுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக இருக்கட்டும். இவங்க போட்டுக்க சண்டை, பங்காளி சண்டை எங்கேனாலும் சகஜம்தான். அம்பானி வீட்டில் நடக்காத சண்டையா?